கிரிண்டர் ஆப்னு ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக மேஸ்குலினாக தங்களை காட்டிக்கிட்டு அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணி சுற்றி இருக்க கே பீப்புள்ஸை வந்து இழுக்கிறாங்க. இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? பண்ணுறது ஸ்ட்ரெயிட் பீப்புளா இல்லை கே பீப்புள்? ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸ். ஒரு கே கை இருக்கானா ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸ் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் வானவில்றா, அவனை வந்து நம்ம ஸ்கேம் பண்ணலாம், ஈஸியாக ஸ்கேம் பண்ணலாம், அவன் வெளியில் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் இன்டிமெசியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கதவு திறந்து ஒரு 4-5 பேர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த பையனோட டீம் தான் இந்த பசங்க இருப்பாங்க. இந்த கே கையை யூஸ் பண்ணி நம்ம ட்ரக்ஸை வந்து கொடுக்கலாம். அவன் அப்படி பண்ணலன்னா இந்த வீடியோவை நம்ம ட்விட்டர்லையோ இன்டர்நெட்டில் போட்டு அவனை மிரட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கப்புள் விளாகர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்பாவி கே பீப்புள்ஸ் மாட்டிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் ஏற்படுத்தி பொது இடங்களில் என்ன ஆகிடும்னா இவங்களும் இப்படி தான் அப்படின்ற ஒரு முத்திரையை பிடிச்சிடும். அந்த ப்ரொஃபைலில் எங்களோட ப்ரொஃபைலும் இருக்கும். எங்ககிட்ட தப்பாக அப்ரோச் பண்ண வரும்போது என்கிட்ட இது ட்ரக் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த இடங்களில் வர வச்சு பிடிச்ச கேசஸ்லாம் எவ்வளோ கேஸ் இது? 482 சம் க்ரைசஸ்லாம் பார்த்தேன். அக்கா இதில் பேசினா பணம் எதுவும் வருது, அமைக்கா அந்த ஆப் எனக்கு டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட அந்த பிள்ளைங்க வந்துருக்கு. ஆமாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 6th 7th 8th படிக்கிற பிள்ளைங்க. ஒரு வாரம் திருநங்கையில் பாலியல் தொழில் போனால் எத்தனை ரேப் கேஸு, குழந்தையா, கெழுவியா, வயசானவங்களா, வயசு இருக்குதா, 5 வயசா 10 வயசா, எத்தனை ரேப் கேஸ் வரும்னு நான் சொல்லலாம். ஆரா தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு திருநங்கைகள் அமைப்பு செய்தி தொடர்பாளர் மற்றும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஜெஸ்ஸி அரோரா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து சமீப காலமாக கே பீப்புள்ஸ் அப்புறம் திருநங்கைகள் மீது வந்து நிறைய ஸ்கேம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அந்த அமைப்பு மீது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மரியாதை வந்து நம்ம சோஷியல் இதில் வந்து சொசைட்டியில் வந்து நல்லா பெருசாக போயிட்டு இருக்குது. ஆனால் நடுவில் வந்து இப்போ இந்த ஸ்கேம்ஸ் இது நியூஸ்லாம் வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நடக்குது? ஸ்கேம்ன்றது இது என்னென்னா எல்ஜிபிடி மக்களை பேஸ் பண்ணி இருக்க ஆப்ஸ் இருக்குது. லைக் கிரிண்டர், பம்பிள், அந்த ஆப்ஸ், டிண்டர், அதுலேயும் எல்ஜிபிடி மக்கள் இருக்காங்க. மெயின் ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா கே பீப்புள்ஸ்க்காக அந்த கிரிண்டர் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. சமீப காலமாக ஒரு 1.5 வருஷமாகவும் இப்போ ஒரு 6 மாத காலமாகவும் அவங்கள பேஸ் பண்ணி ஸ்கேம் நடக்குது. மக்களுக்கு என்ன போய் சேருதுன்னா, நியூஸ் வரச்சு என்ன போய் சேருதுன்னா, திருநங்கை மக்களும் கே மக்களும் சேர்ந்து தான் இந்த பணப்பறிப்பு இந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு. பட் ஆனால் அதில் அப்படி கிடையாது. ஒரு கே கை இருக்கானா அவனை போய் இன்னொருத்த ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸ் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு தான் தெரியுமே, அவன் வானவில்றா, அவனை வந்து நம்ம ஸ்கேம் பண்ணலாம், ஈஸியாக ஸ்கேம் பண்ணலாம், அவன் வெளியில் சொல்ல முடியாது, அவனை வந்து நம்ம பயமுறுத்தி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட அவன்கிட்ட கறந்துக்கலான்னு சொல்லி புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி வீடு எடுத்து, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக மேஸ்குலினாக தங்களை காட்டிக்கிட்டு அப்போ அந்த ஃபோட்டோஸு எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணி சுற்றி இருக்க கே பீப்புள்ஸை வந்து இழுக்கிறாங்க. இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் பீப்புளா இல்லை கே பீப்புள்? ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸ் மெயின் வந்து மாடல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி அவங்கள சார்ந்த டீம்கள் தான் இது நடக்குது. ஏன்னா நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதுனால கடந்த 1.5 வருஷமாக இந்த மாதிரி ஸ்கேம்களை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க ஆராய்ஞ்சி குற்றவாளிகள் யாரும் அவங்கள பிடிச்சு கொடுத்துருக்கோம். காவல்துறை இரும்புக்கரம் கூட அவங்கள அடக்கிட்டு வராங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு எடுத்து வச்சு ஒரு கே பையனை முதல்ல இப்போ சேட் பண்ணி அந்த ஆப்பில் சேட் பண்ணி பார்க்குறது, பார்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மீட் பண்ணுறது. செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்மளுக்கே என்ன தோணும், இப்போ நம்மளே ஒரு டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறோம், ஒரு நபரை 2வது முறையாக மீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்த பிறகு நம்ம தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும். ஒரு 2 வாட்டி மீட் பண்ணோம், 3 வாட்டி இன்டிமேசியாக இருக்கணும்னு, நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. ஆமாம், நல்லபடியாக நடந்துக்கிறாங்க, இன்டிமேசியாக இருக்கணும்னு நம்மளுக்கு தோணும். அப்படி இவங்க போகும்போது தான் அந்த இடத்துல தான் ஒரு டேஞ்சர் ஜோனே உங்களுக்கு கிடைக்குது. எந்த மாதிரியான ப்ராப்ளம்? எந்த மாதிரினா, இப்போ இந்த கே கை இப்போ இவன் சொல்லி இவனை நம்பி போயிடுறான். அங்கே போகும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் இன்டிமேசியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கதவு திறந்து ஒரு 4-5 பேர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்துட்டு மிரட்டுறது, எழுதுருங்க என்ன பண்ணுறீங்க 2 பேருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேர் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இன்டிமேசியாக இருக்கும்போது இந்த பையனுக்கு என்ன தெரியும்னா, ஐயோ நாங்கள் 2 பேர் தான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த பையனோட டீம் தான் இந்த பசங்க இருப்பாங்க. உள்ளே ஓடி வந்த 4 பேரும் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னா, இவனை மிரட்டி இவனை நியூடாக வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பணம் பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. பணம் பறிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அதை தாண்டியும் ஒன்று வந்துருச்சு. என்னென்னா ட்ரக் கல்ச்சர் வந்துருச்சு.
இப்போ அவன் ட்ரக் டீலராகவோ இல்லை கஞ்சா சப்ளை பண்ணுறவனாவோ இருக்கானா, இந்த கே கையை யூஸ் பண்ணி நம்ம ட்ரக்ஸை வந்து கொடுக்கலாம். அவன் அப்படி பண்ணலன்னா இந்த வீடியோவை நம்ம ட்விட்டர்லேயோ இல்லை எதுலேயோ இன்டர்நெட்டில் போட்டு அவனை மிரட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்ஜிபிடி பீப்புள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் கல்ச்சர் வந்து ட்ரக்ஸை வந்து விற்கிற மாதிரியும் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி வந்து அந்த சீன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த எல்ஜிபிடி பீப்புள் மட்டுமே அவங்கள டார்கெட் பண்ணி விற்கணும், இவங்களை வச்சு விற்கணும் அப்படின்னு ஒரு இந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எதனால், ஏன் இப்படி பண்ணிருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு திருநங்கை. இப்போ நான் வந்து எப்படின்னா, நான் திருநங்கைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரணும், ஃபேமிலியோடு இருக்கணும். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மாறி இப்போ சாரி கட்டிட்டு அவனை ஒரு பெண்ணாக மாறினா பெண்ணாக மாறிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்குவேன். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இப்போ ஒரு கே கை இருக்கானா, ஒரு குடும்பத்தில் இருப்பான், அவங்க வீட்டில் 1000 கனவு இருக்கும். நான் வந்து ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன், ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் எந்த அப்பா அம்மாவும் ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் மெயின் திங், நம்ம சொசைட்டி அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி இருக்க ப்ராட் மைண்டட் சொசைட்டி கிடையாது. நம்ம மேற்கத்திய நாடுகள் இல்லை, இன்னும் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே புரிதல்ன்றது அண்ட் மெயின் திங் தமிழ்நாட்டில் புரிதல்ன்றது வந்து ரொம்ப கம்மியான விஷயமா தான் இருக்குது. இப்போ ஒரு திருநங்கை மக்களே, ஒரு திருநங்கையே வந்து ஒரு கம் அவுட் ஆகுறாங்கன்னா அது கொஞ்சம் யோசிப்பாங்க. நீ இப்படியே ஆம்பளையே கொஞ்ச நாள் ட்ரை பண்ண, கொஞ்சம் நீ இது பண்ண அப்படின்னு இருக்கும்போதே என்ன பண்ணிடுவாங்க, நிறைய திருநங்கை மக்கள் என்கிட்ட சொன்னது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும், ஒரு பையனுக்கு அந்த திருநங்கைக்கு ஒரு 20-25 வயசு இருக்குன்னா டக்குன்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறது, கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடும் அப்படின்ட்டு இவங்க பண்ணுற டார்ச்சர்னால நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடியார திருநங்கைகளும் இருக்காங்க. அதே மாதிரி கே மக்களால் வர முடியாது. அவங்க வந்து குடும்பம் சூழ்ந்து இருப்பாங்க. அதை தாண்டி மீறி வராங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப தனிமையான விஷயமா தான் இருக்கும். ஒரு கம்யூனிட்டி வந்து பார்க்க முடியும், கம்யூனிட்டி பேச முடியும், கம்யூனிட்டி கூட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து கிளாசெட்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக பப்ளிக்காக சொல்லாம அந்த மாதிரி கே மக்களை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக பிடிச்சிக்கிறாங்க. இவங்க ஓப்பன் அண்ட் அவுட்டாக இருக்காங்களா, இல்லை மோஸ்ட்லி அந்த ஆப்பில் வந்து ஓப்பன் அண்ட் அவுட்டாக இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. கிளாசெட்டில் இருக்க கே மக்கள் தான் இருப்பாங்க. இவங்களோட டார்கெட்டே அந்த கே மக்கள் தான். கிளாசெட்டில் இருக்கவங்கள நம்ம நம்பிக்கையை கொடுத்து அவங்கள வர வச்சு அவங்கள இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வீடியோஸ் எடுத்து மிரட்டி எண்ட் ஆஃப் த டே பீக்காக இருக்கும்போது இப்போ அவன் ட்ரக் யூஸ் பண்ணுறான்னு அந்த ட்ரக்கை கொண்டு போய் இவங்க கொடுத்துட்டுவா, அங்கே கொடுத்துட்டுவா, இங்கே விற்றுட்டுவா, அங்கே விற்றுட்டுவான்னு சொல்லி அப்பாவி கே பீப்புள்ஸ் மாட்டிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் ஏற்படுத்தி பொது இடங்களில் என்ன ஆகிடும்னா இவங்களும் இப்படி தான் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திடும். அது வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மேம், இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, நீங்கள் உங்களுடைய அமைப்பு மூலமாக இந்த விஷயத்தை எப்படிலாம் நீங்கள் தடுத்துறீங்க? ஃப்யூச்சரில் இந்தமாதிரி வராமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா மீட்டிங்ஸில் நாங்கள் பேசினது என்னென்னா, கம்யூனிட்டியில் ட்ரக் கல்ச்சரை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில கணக்கெடுப்புகள் எடுத்து பார்த்தா கம்யூனிட்டியில் ட்ரக் கல்ச்சர் அவ்வளோவா கிடையாது. நார்மலாக ஆல்கஹால் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ட்ரக் கல்ச்சர் வந்து முன்னை விட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சென்சிடைசேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஸ்கேம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறையும் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களோட கம்யூனிட்டிலையும் முக்கியமான நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஏரியா வைஸாக நாங்கள் வந்து அதே ஆப்பில் ஒரு ப்ரொஃபைலை போட்டு அந்த இடத்துல வச்சுருது. அந்த ப்ரொஃபைலில் எங்களோட ப்ரொஃபைலும் இருக்கும். எங்ககிட்ட தப்பாக அப்ரோச் பண்ண வரும்போது என்கிட்ட இது ட்ரக் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த இடங்களில் வர வச்சு பிடிச்சி கொடுத்த கேசஸ்லாம். ஓகே, இது நல்லா இருக்குது. இது ஆமாம், அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. காவல்துறையும் இந்த எல்ஜிபிடி பேஸ்டான கேசஸ் வரும்போது அவங்களுக்கு எதனா புரிதல் இல்லை, அவங்களுக்கு எதனா டவுட்ஸு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குமான்னு கேட்டு எங்களை அணுகி நாங்கள் முடித்த கேசஸ்லும் இருக்குது எங்கள் அமைப்பு சார்பாக. எவ்வளோ கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? இப்போ நான் சோஷியல் ஆக்டிவிசமில் நான் ஸ்டார்ட் பண்ணி 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. 20 to 90 இயர்ஸாக எல்ஜிபிடி அமைப்புக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆக்டிவிசம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இது வரைக்கும் நான் க்ரைசஸ் வந்து 482 சம் க்ரைசஸ்லாம் பார்த்துருக்கேன். என்னோட அமைப்பில் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த இவ்வளோ க்ரைசஸை நான் பார்த்துருக்கேன். அதில் நிறைய கேசஸை நாங்கள் முடிச்சிருக்கோம், இன்க்ளூடிங் மர்டர் கேஸும். இப்போ சில இடங்களில் திருநங்கை மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, இப்போ தண்ணியில் இறந்து போயிருக்காங்க, இல்லை எரிஞ்சு போயிருக்காங்க. அந்த இடங்களில் வந்து காவல்துறை மக்களால் வந்து ஆணா பெண்ணா, இப்போ சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஆணா பெண்ணா என்னன்னு தெரியாது. இப்போ பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திருநங்கையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த பாடி வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அதில் ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியலன்னா ஈஸியாக இந்த மாதிரி இடங்களில் காணோம் இவங்க திருநங்கையான்னு தெரியலன்னு சொல்லி ஒரே ஒரு காலோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோ போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களோட அமைப்பில் இருக்க குழுக்களில் நாங்கள் போட்டு
யாரை காணமோ உடனே கண்டுபிடிக்கிறதான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது ஈஸியாகவும் முடிஞ்சிருக்கு நிறைய கேசஸ். இப்போ மேம் இப்போ வந்து ரோட்டில் இப்போ வந்து நாங்கள் சொசைட்டி மெயின் ஏரியாவில் வந்து ஒரு திருநங்கை நாங்கள் பார்க்குறோன்னா ஒரு மரியாதையோடு தான் இப்போ சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. ஆனால் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் ஒரு சில இடத்துல நாங்கள் பார்க்கும்போது பாலியல் தொழில் சிலதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கு ஏன் இவங்க இன்னும் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க ஏன் நிறைய பேர் வந்து பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க, பட் இவங்களால இன்னும் ஏன் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இவங்க இன்னும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதேமாதிரி அவங்க ஒரு திருநங்கைகள் அங்கே பாலியல் தொழில் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு சமுதாயத்தில் விளிம்பில் நிலையில் இருக்க ஒரு கூட்டம், படிப்பறிவு வந்து சரியாக கிடைக்காத ஒரு கூட்டம், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கூட்டம், அதே மாதிரி நார்மல் நீங்கள் வாழ்கிற நார்மல் சாதாரண வாழ்வு, காலையில் நிம்மதியாக எழுந்து சாப்பிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கான அந்த வாழ்வாதாரமே இல்லாத கூட்டம். அப்படி இருக்கும்போது அதில் சில சொற்ப மக்கள் தான், சொற்ப திருநங்கைகள் தான் குடும்பம் ஏற்றுக்கிட்டு குடும்பத்திலேருந்து வெளியில் வந்தாலும் படித்து முடித்து தேவையான இடங்களில் போய் வேலைக்கு அலைஞ்சு ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 10-20 வாட்டி வேலைக்கு அலைஞ்சி சொற்ப அமௌண்ட் தான், மிஞ்சி போனால் 10,000-15,000 தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 2,000 ரூபாவோ 3,000 ரூபாய் வீடு வாடகை எடுத்து அந்த மாதிரி காலம் போக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வேலைக்கு நாங்கள் பெருமைக்குன்னு திருநங்கை மக்களை வேலைக்கு சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கழித்து அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கிப்பட்ட திருநங்கைகளும் இருக்காங்க. கார்பரேட்ஸில் நடந்துட்டு இருக்கு, இன்னுமே நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய கார்பரேட்ஸில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் வருது, மெயின் வந்து ஒரு ப்ரைட் மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் ப்ரைட் மந்த் நடக்கும். ப்ரைட் மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரைட் மந்த்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து திருநங்கை எல்ஜிபிடி மக்களை வேலைக்கு அமர்த்துவாங்க. வேலைக்கு அமர்த்திட்டு அவங்க ப்ராஜெக்ட்டுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அவங்கள வச்சு ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் அவங்க கூட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நல்லா பழகிறோன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ப்ரைட் மந்த் முடிஞ்ச பிறகு ப்ரைட் மந்த்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் தாங்காமல் வேலையை விட்டு வந்த திருநங்கைகளும் இருக்காங்க. என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க? ஹராஸ்மெண்ட்டு, புள்ளி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு கொடுப்பாங்க. சக ஆண் பெண்ணுக்கு 8 ஹவர் இருக்கும், 9 ஹவர் இருக்கும். இவங்களுக்கு 10 ஹவர், 12 ஹவர், 13 ஹவர். என்னோடய ஃப்ரெண்டில் 15 ஹவர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா. தூங்காமல் 2 நாள் தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கே வேண்டாம் போதும், அவங்க வீட்டிலே சொல்லிட்டாங்க, வேண்டாம் போதும், உனக்கு வேலை செட் ஆகாது, நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, அதே நீ பார்த்துட்டு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளோட கனவு என்ன வேறு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கப்ப என்னால் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும், 2 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும், 3ஆவது நாள் எனக்கு பசிக்கிறதுக்கு எனக்கு வேலை வேணும், வேலையும் இல்லை, எனக்கு தங்குறதுக்கு வீடும் இல்லை, உடுத்த உடையும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? பிச்சை எடுக்கவும் பாலியல் தொழிலுக்கு தான் என்னால் போக முடியும். சொசைட்டி எல்லாருமே சொல்லிடுறாங்கங்க. இப்போ ஆண்களில் பாலியல் தொழிலாளி இருக்காங்க, ஜிகாலோ பாய்ஸ் இருக்காங்க, பெண்களில் ப்ராஸ்டியூட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி திருநர் மக்களையும் செக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. சமுதாயத்தில் எப்போ மாற்றம் ஏற்படுதோ, சக மனுஷன் எப்போ மதிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களும் கம்மியாகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சொசைட்டியில் சொல்கிறாங்க, இது மாதிரி திருநங்கை மக்கள் வந்து எல்லாருமே பாலியல் தொழிலுக்கு ஓப்பன் பண்ண விட்டால் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, இவங்களோட அராஜகம் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்கள் பெண்களே வந்து ஓப்பன் அண்ட் அவுட்டாக பாலியல் தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, என்னென்ன ஆப்ஸில் இருக்கோ எல்லாத்துலேயும் ஓப்பன் அண்ட் அவுட்டாக நம்பர் போட்டு சர்வீஸ் அவைலபிள் போடுற அளவுக்கு இருக்குது இந்த சமுதாயம். திருநங்கை மக்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆப் இருக்குது. இப்போ சமீப காலமாக யூடியூப்லேருந்து இன்ஃப்ளூயன்சர்லேருந்து எல்லாருமே அந்த ஆப்பை விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆப் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம வீட்டு பெண்கள், நம்ம தாயாக இருக்கட்டும், நம்ம தங்கையாக இருக்கட்டும், நம்மளோட ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்மளோட மகளாக இருக்கட்டும், நம்மளோட பேத்தியாக இருக்கட்டும், நம்மளோட பக்கத்தில் இருக்க பெண்களாக நெய்பர்ஸாக இருக்கட்டும், இந்த பெண்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆப். அதுக்கு ஆண்கள் விளம்பரத்தை விட பெண்கள் விளம்பரம் தான் ரொம்ப அதிகம். என்னென்னா, உனக்கு ஃப்ரெண்ட் வேணுமா, நீ வெளியில் போய் தேடணும் அவசியம் இல்லை, ஆன்லைனில் நீ ஃப்ரெண்டை தேடிக்கலாம். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினீன்னா ஆடியோ கால், வீடியோ காலில் வந்து கேஷாக உனக்கு வரும். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு கேஷ் உனக்கு தரணும்? ஆடியோ கால், வீடியோ கால் பேசுறதுக்கு எதுக்கு உனக்கு கேஷ் தரணும்? நான் கேட்குறேன். கரெக்டு தான் இது. ஓகேங்களா? அதில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கப்புள் விளாகர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்ல ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆப் இருக்கு, இந்த மாதிரி நீ வந்து பேசிக்கலாம். அதில் நான் பார்த்ததுல ரொம்ப அடிமட்டமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அடிமட்டமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து போயிட்டு அமேசானில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆப்பில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த பொருளை வாங்கிட்டாங்க. இவர் வந்து கேட்குறாரு, மாதம் கடைசியாக இருக்குது, என்கிட்டலாம் பணம் இல்லை, என்கிட்டலாம் இதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்குலாம் பணம் கேட்குறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, என்கிட்ட இந்த ஆப் இருக்குது, அதில் நான் ஆடியோ கால், வீடியோ கால் பேசுறதுனால எனக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் வாங்கிக்குவேன்.
வேற ஒரு ஆள், வேற ஒரு நபர் உன்னோட மனைவி கிட்ட ஆடியோ கால் வீடியோ கால் பேசுறதுக்கு பணம் போடுறாரு. அதை நீ என்கரேஜ் பண்ணி நீ அதை ப்ரொமோட் பண்ணி ஒரு ஒரு வீடியோ அந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்போ நம்ம எந்த மாதிரி சமுதாய கட்டமைப்பில் இருக்கோம்? அதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது மேம்? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தானே பேசிக்கிறாங்க, அது பேமெண்ட் வருது. ஓகே, நான் ஒன்று கேட்குறேங்க, ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் ஆடியோ கால் பேச எதுக்குங்க பணம்? கரெக்ட் தான். அக்கம் பக்கம் மனுஷங்க இருப்பாங்க பேசு, உன்னை சார்ந்த மக்கள் இருப்பாங்க பேசு, உன்னோட ஆஃபீஸ் கலீக் இருப்பாங்க பேசு. அப்படி இல்லையா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, ஒரு ஸ்கூலில் படிக்கிற, எனக்கு அதில் என்ன ஆச்சரியன்னா நான் தெரிஞ்சு 2-3 பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அக்கா இதில் பேசினா பணம் எதுவும் வருது அமேக்கா, அந்த ஆப் எனக்கு டவுன்லோட் பண்ணி தாங்கன்னு சொல்லி ஏன்ட்டி அந்த பிள்ளைங்க வந்து குழந்தை பசங்க. ஆமாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 6th 7th 8th படிக்கிற பிள்ளைங்க. அப்போ நீ எந்த இடத்துல இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்துற? ஓப்பன் அண்ட் அவுட்டாகவே நீ பப்ளிக்காகவே ப்ராஸ்டியூஷனை வந்து நீ ப்ரொமோட் பண்ணுற. அதில் திருநங்கை மக்கள் பண்ணால் ஒரு விளிம்பு நிலையில் இருக்க வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற, அன்றாட வாழ்க்கைக்கே தடுமாறுற ஒரு மக்கள் பாலியல் தொழில் பண்ணுறது மட்டும் உன் கண்ணு உறுத்துதா? அது உனக்கு பிரச்சனையா? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. சரி, நம்ம ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு செக்கிங் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு சென்னையில் இருக்க அத்தனை திருநங்கை மக்களையும் எங்கள் தலைவிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி யாருமே பாலியல் தொழிலுக்கு நீங்கள் போகக்கூடாதுமா. ஒரு வாரம் திருநங்கைகள் பாலியல் தொழில் போனா எத்தனை ரேப் கேஸு, குழந்தையா கெழ்வியா வயசானவங்களா, வயசு இருக்குதா, 5 வயசா 10 வயசா, எத்தனை ரேப் கேஸ் வரும்னு நான் சொல்லவா? எங்கள் திருநங்கை மக்கள் பாலியல் தொழிலில் முக்கால்வாசி இடங்களில் நிற்கிறதுனால தான் உங்கள் வீட்டு பெண்களும் குழந்தைகளும் உங்களோட தாயோ தங்கையோ உங்களோட தமக்கையோ நிம்மதியாக இந்த ரோட்டில் நடக்க முடியுது. இல்லைன்னா அதெல்லாம் முடியாது. இதை வந்து யாருமே தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த விஷயம் இன்னைக்கு நேற்று நடக்கல, எத்தனையோ வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. திருநங்கை மக்கள் இல்லைன்னா பாதி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு, ரேப் கேஸ் எல்லாம் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர கம்மியாலாம் ஆகாது. ஆனால் அவங்கள வந்து இப்போ நாங்கள் ஒரு பேங்க்கில் போகிறவங்க எங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது மதிப்பாக தோணுது. இப்படி இருந்தாலும் இப்போ ஒரு சிலர்லாம் இருக்காங்க இல்லையா, தெரிஞ்சுங்கன்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு பேட் நேமும் வருது இல்லையா? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ என்னோட தோழி 2 பேர் வந்து கட்சியில் இருக்காங்க. 2 பேர் வந்து ஐடி கம்பெனியில் லீடிங் பொசிஷனில் இருக்காங்க. என்னோட மகள் இருக்காளுங்க 2 பேருமே. ஒருத்தி வந்து ஹயாத் ரெஜென்ஸில் ஷானவின்னு சொல்லிட்டு எங்கள் மகள் ஒர்க் பண்ணுறா, அவள் மேனேஜராக இருக்கா. டிசிஎஸில் எங்கள் பொண்ணு ஒருத்தி ஒர்க் பண்ணுறா, மேகவாசுகின்னு சொல்லிட்டு, அவளும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, தன்ஷிகான்னு சொல்லிட்டு. நம்ம டிசிஎஸ்லேயே மெயினாக திருநங்கை மக்கள் எல்ஜிபிடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா அவளை போய் நம்ம கண்ணை மூடிட்டு போய் அவள் வீட்டு கதவை தட்டலாம். அந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கா. இத்தனை பேரும் நாங்கள் ஒன்றா ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள் எல்லாம் சந்திக்கிறோம். அந்த ஈவெண்ட்லேருந்து நாங்கள் போகும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாம் கேபுக்காக ஏறுறதுக்காக, நான் சொல்கிறது வந்து 2-3 எங்களோட மகள்களோட கேப் ஏறுறதுக்காக நிற்கிறோம். அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடில், அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய மதிக்கத்தக்க ஒரு நபர், அரசியல்லையும் மீடியாவில் இருக்க ஒரு நபர், நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருக்கோம். அந்த இடத்துலையும் வந்து ரேட் எவ்வளோன்னு கேட்குற அளவுக்கு தான் இவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம், அரசு அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீ வந்து ஒரு திருநங்கை, நீ வந்து இதை தான் பண்ணுவேன், நீ இதை தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது இவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகிடும் தெரியுமா? நம்ம என்ன தான் பண்ணாலும் இவங்க இதை தான் சொல்லுவானுங்க, அதுக்கு இதை சொல்லிவிட்டு நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடலாமே. இவங்க கெட்ட பேர் சொல்கிறதுனால நம்ம வீட்டில் உலக்கொதிக்காமல் போயிட போதா? இல்லை. அதுதான் திருநங்கைகளோட மைண்ட் செட். அந்த வெறுப்பு, சமுதாயத்து மேலே இருக்க வெறுப்பு. இந்த திருநங்கை மக்களுக்காக இந்த சமுதாயம் எதுவுமே தந்ததில்லை, ஆனால் திருநங்கை மக்கள் இந்த சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்கள் தந்திருக்காங்க. ஓகே, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க உங்கள் கூட்டமைப்பு, உங்கள் அமைப்பு மூலமாக இது மக்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? எங்களோட அமைப்பு வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் அசோசியேஷன் சொல்லுவோம். நாங்கள் ஹெல்த் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கேம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா திருநங்கை மக்கள், இப்போ எங்கள் அமைப்புன்னு இல்லை, நம்ம சென்னை திருநங்கைகளை பற்றி சொல்கிறேன் நான். ஆண் பெண் பயந்து கரோனாவில் ஓடி ஒளிஞ்சு கதவை சாத்திக்கிட்டு கதவையே பூட்டு போட்டுக்கிட்டு யாரையுமே வெளியில் வராத அந்த பயத்துலேயும் மக்களுக்காக மக்கள் பணி செய்கிறதுக்காக 30 to 40 திருநங்கை மக்கள் சென்னையில் கொரோனா கணக்கெடுப்புக்கு அமர்த்தப்பட்டாங்க பணியில். ஒரு நார்மல், அது என்ன சொல்கிறது, பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரியாக ஸ்டாஃப்ஸாக போட்டாங்க கார்ப்பரேஷன். அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் திருநங்கை மக்கள் தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களை கணக்கெடுக்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லையோ, தொட்டு பெத்த அம்மாவே தொட்டு தூக்காத ஒரு பையன், வடச்சென்னையில் நடந்த ஒரு விஷயம். என்னோட திருநங்கை தோழி நைட்டு 2 மணி, அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை, அவங்க மருமக தூக்கலை, அவங்க பையன் தூக்கலை, அவங்க பொண்ணு தூக்கலை, அவங்க பேரன் தூக்கலை, அவங்க கணவர் கூட தூக்கலை. பரவாயில்ல, எனக்கு குழந்தை குட்டி கிடையாது, எனக்கு குடும்பம் கிடையாது, என்னை சார்ந்த திருநங்கை மக்கள் தான் இருக்காங்க. ஒரு அம்மாவை காப்பாற்றுறது மூலிமா எங்கள் அம்மாவான்னு நினச்சிக்கிறேன், அந்த அம்மாவை காப்பாற்றுறது மூலிமா என் உயிர் போகுதுன்னு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் 108 கொண்டு போயிட்டு ஜிஹெச்சில் சேர்த்து அவங்க கண் முழித்த பிறகு கணக்கெடுப்பு எடுத்த இடத்துல அவங்களோட நம்பர் எடுத்து அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி, அவங்க பிள்ளைங்க 3 நாள் கழித்து வந்து அந்த பெட் அங்கே இருக்குன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் தூரத்தில் நின்று பார்த்துட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. திருநங்கை மக்கள்னால் அவங்க
இப்போ சமுதாயத்தில் எனக்கு எதுவும் கிடைக்கல, ஒரு படிப்பு இல்லை, ஒரு ஆசைப்பாசம் இல்லை, அதே மாதிரி ஒரு பெற்றோர்களோட அன்பு எனக்கு கிடைக்கல, எனக்கான காதல் சரியான காதல் கிடைக்கல, உங்களுக்கு நடக்கிற அதே நார்மல் நிகழ்வு எனக்கு நடக்கல, இத்தனை வெறுப்பையும் என் மேலே திணிச்சு 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 என் மனசு என்ன பண்ணுன்னா வெறுப்பை தான் கொடுக்கும். இப்போ சில பேர் வந்து ரூடாக திருநங்கைகள் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு 10 கடை ஒரு 100 கடை ஏறி அந்த காசை வாங்கிட்டு அந்த காசை எண்ணி இன்னொருத்தர்கிட்ட கூட்டு அதுக்கு சேஞ்சாக மாற்றி எடுத்துக்கிட்டு அதில் சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு நைட்டும் நிம்மதியாக தூங்க முடியாமல் இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமான மப்சல் ஏரியாவில் வீடு இருக்குன்னா 10 பேர் வந்து கதவு தட்டுவான். இவ்வளோ நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் கடக்கிறதுனால தான் திருநங்கை மக்கள்கிட்ட அந்த ஒரு வெறுப்பு, சமுதாயத்து மேலே ஒரு வெறுப்பு தானே தவிர அவங்க வேணும்ட்டே வெறுப்பாக பேசணும்னு அவசியம் இல்லை.